வணக்கங்க. இந்த வீடியோவில் நாட்டுப்புற பாடலுக்கு எப்படி புல்லாங்குழல் வாசிப்பது அப்படிங்கிறது தான் இந்த வகுப்பு. நாட்டுப்புற பாடலில் புல்லாங்குழல் இசையின் முக்கியத்துவம். புல்லாங்குழல் இசையிலிருந்து தான் மெட்டுக்கள் அதிலிருந்து தான் நாட்டுப்புற மெட்டுக்களே வர்றதுக்கு வழியாக இருந்தது. அப்போ இதில் நாட்டுப்புற மெட்டு எடுத்து நாட்டுப்புற பாடல்கள் வாய்ப்பாட்டில் பாடும்போது அழகாக இருக்கும். அதை பற்றி தான் இந்த வகுப்பில் சொல்கிறேன். இப்போ நாம் எப்படி எடுக்கிறது? ஃபஸ்ட்டு நாட்டுப்புற பாடல்னால் என்ன? கிராமத்தில் பழங்கால தமிழ் வார்த்தைகளுக்கு தகுந்தபடி நம்ம அதை 9 நவஸ்வைக்கு தகுந்தபடி நம்ம அதை பாட்டு எடுத்து பாடலாம். இறைவனை பற்றி இருக்கலாம், மன்னனை பற்றி இருக்கலாம், காதலியை பற்றி இருக்கலாம், இறந்தவர்கள் அதாவது ஒப்பாரி பாடல்வாங்க, சிறு குழந்தைகளுக்கு தாலாட்டு பாடல்வாங்க, இந்த மாதிரி காதலன் காதலி, அதே மாதிரி தலைவன் தலைவி, இந்த மாதிரி ஒவ்வொரு இது சொல்லிக்கிட்டே போகலாம். சுருக்கமாக 9 நவசுவைக்கு தகுந்தபடி பாடல்கள் எடுக்கலாம். இயற்கை பற்றியும் நம்ம அந்த பாடல்களை கொண்டு வரலாம். அது எல்லாத்துக்கும் எப்படி வருது அப்படி மெட்டு அப்படின்னா, நம்ம புல்லாங்குழல் எப்படி மெட்டு எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் அதில் பார்க்கலாம். உதாரணத்துக்கு வாய்ப்பாட்டில் பாடக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க? தானே தந்தனா தானா தந்தனத்தானே. இது எங்கள் சங்கீதத்தில் தானம் பாடுதல்னு சொல்லுவாங்க. கர்நாடக சங்கீதத்தில் கர்நாடக சங்கீதமே பாம்பரன் பாடிய பழந்தமிழ் இசையிலிருந்து, அதாவது கிராமத்து இசையிலிருந்து தான் கர்நாடக சங்கீதமே வளர்ச்சி அடைஞ்சு வந்தது. அப்போ நம்ம வாயில் மெட்டு எடுத்து பாடுறது ஒரு முறை, தானே தந்தனா நானே அப்படின்னு. இதை நமக்கு வாயில் மெட்டு எடுத்து பாட தெரியலை. எப்படி எடுக்கிறது? நாட்டுப்புற பாட்டு நமக்கு புல்லாங்குழல் வாசிக்க தெரியும். தெரிஞ்சவங்களுக்காக சொல்கிறேன். புல்லாங்குழல் வாசிக்க தெரியும். கர்நாடக சங்கீதம் படித்தவங்களாக இருந்தாலும் சரி, கர்நாடக சங்கீதம் படிக்காமல் சும்மா ஏதோ புல்லாங்குழலில் வாசித்து பழகினாலும் சரி, அவங்களாலேயும் அது முடியும். என்ன செய்யணும் அப்படின்னா, ஒன்றும் வேண்டாம், அரிக்காம்போதி ராகம் மட்டுமே போதும். முழுமையாக திறந்து வாசிக்கக்கூடிய அரிக்காம்போதி ராகம். இதில் 6 ஹோல்ஸு 8 ஹோல்ஸ் என்ற பாகுபாடே கிடையாது. எத்தனை ஹோல்ஸ் இருந்தாலும் அதில் கொடுக்கலாம். நம்ம அரிக்காம்போதி ராகத்திலேயே அதை எடுக்கலாம். எப்படின்னு பாருங்கள். இப்போ ஒரு வாய்ப்பாட்டில் ஒரு பாமரன் ஒரு நாட்டுப்புற பாட்டு பாடுறதுக்கு புல்லாங்குழலில் இருந்து மெட்டு எடுக்கிறோம். இது 4ஆம் நம்பர் புல்லாங்குழல். தந்தன நானா தந்தன நானா தனநானே நானே தனநானே நானே. இப்படி பாடிட்டு இருக்கும்போது நமக்கு பல வடிவங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஓடையில் இந்த மெட்டுக்கு பிட் மியூசிக்கும் கொடுத்துக்கலாம். இது அந்த பாடின மெட்டுக்கு ஒரு பிட் மியூசிக். அப்படியே கண்டி பண்ணிக்கிட்டே போகலாம். தானே நன்னானே தனனே நன்னானே
ஒத்தையில போகையில வந்துட்டா தந்தனன்னா தந்தனன்னா பாத்தீங்களா? ஒத்தையடி பாதையில ஒத்தேல போகையில அப்போ ஒன்னொன்னா கொண்டு போய்கிட்டே இருக்கலாம். தனனா பயப்படாதே மாம கூட வாரே இதுக்கு ஒரு மெட்டு எடுக்கலாம். இடத்துல தானானே நன்னானே தந்த நன்னானே நானே தானானே நானே தந்த நன்னானே நானே ஒத்தையில போகையில நானுமோ கூட வாரேன். இப்படி கொண்டு போய்கிட்டே இருக்கலாம். தானம் பாடிக்கிட்டு தந்தன தானம் அப்படி பாடிட்டு அந்த மாதிரி மெட்டு எடுத்துகிட்டு கொண்டு போகலாம். இது எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சுதி எடுத்துக்கலாம். பாலேருந்து எதுலேருந்து நம்ம எடுக்கிறோமோ அதுலேருந்து கொண்டு போயிட்டே இருக்கலாம். இப்படி நம்ம புல்லாங்குழல பாடி பார்க்கலாம். ஏன்னா நம்ம கர்நாடக சங்கீதம் படிக்கிறதுக்கு சும்மா அந்த மாதிரி இது மட்டும்தான் பாடுறதுக்கு இந்த புல்லாங்குழல் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அலைப்பாயுதை கீர்த்தனையும் பாடலாம், தெம்மாங்கு பாடலும் பாடலாம், சினிமா பாடலும் பாடலாம், தேவார பாடலும் பாடலாம். எல்லா வகைக்கும் இந்த தமிழிசை புல்லாங்குழல் பயன்படுத்துறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கும். அதனால் நம்ம வந்து கர்நாடக சங்கீதம் படிக்க முடியலையே அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். அது உட்காந்து பொறுமையாக படிக்கணும். ஆனால் தெம்மாங்குக்கு வந்து நம்ம மனசை வச்சா மட்டும் போதும், அழகாக ஈஸியாக வந்துடும். ஏன்னா அதில் வந்து நம்ம வந்து ஒரே ராகம் தான் பயன்படுத்த போகிறோம், அரிக்காமதிங்கிற ராகம். ஆத்தங்கரை ஓரா அந்தி சாயும் நேரம் பொழுது போகுதே புறப்படுமா போகலாமா கற்பனைக்கு நமக்கு எப்படி தோணுதோ அப்படி தன்னகாரம் துத்தகரம் மகாரத்தில் கொடுத்துட்டு அப்படியே மிதந்து கடலில் மிதந்து போகிற மாதிரி அப்படியே அரிக்காமதில் மிதந்து போயிட்டீங்கன்னு இருக்குங்க. ஊடையில் வாய்ப்பாடும் நீங்கள் பாடிப்பாங்க. அதில் கிடைக்கக்கூடிய மெட்டு எடுத்து புல்லாங்குழல் வாசிக்கும் போது அந்த ஓசை நமக்கு கிடைக்கும் பார்த்தீங்களா, அது மெட்டு எடுத்து பாடி பழகலாம். நாட்டுப்புற பாடல்களும் நாம் புல்லாங்குழலில் பாடலாம். நாட்டுப்புற பாடல்களுக்கும் புல்லாங்குழலில் பிஜிஎம் மியூசிக் பாடலாம்.